ப்ரைஸ் அலாட் சிஸ்டர்ஸ். இன்றைக்கி இந்த குட்டி கதையில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இராணுவத்தில் இருக்காங்க. ஸோ இராணுவத்தில் இருக்கப்போ ரொம்ப சண்டை முத்தி போயிட்டு ஒரு ஃப்ரெண்டு வந்து இன்னொரு ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுக்கு உயிரையும் இதுவாயிடுச்சு. ஸோ காப்பாற்ற போகிறப்ப எதிரிகளோட குண்டு மேலே பட்டு அந்த ஃப்ரெண்டு இறந்து போயிடறாங்க. ஸோ இறந்து போனோடனே அந்த ஃப்ரெண்டோட ஃபேமிலி வந்து ஃபஸ்ட் இயர்ஸ் இது பண்ணுறாங்க, டெத் ஆனிவர்சரி இது பண்ணுறப்ப இந்த ஃப்ரெண்டு வராங்க, யாருக்காக உயிரை விட்டாங்களோ அந்த ஃப்ரெண்டு வராங்க. ஸோ ரொம்ப லெத்தாஜிக்காக இருக்கிறாங்க. லெத்தாஜிக்கான இப்படி குடிச்சிட்டு ஒரு மாதிரி எனக்காக என் ஃப்ரெண்டு உயிரை விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த தாட் இல்லாமல் ரொம்ப குடிச்சிட்டு அங்கே வந்து கலாட்டா பண்ணுறது அந்த மாதிரி ரொம்ப இதுவாக இருக்காங்க. அப்போ வந்து அந்த இறந்து போன ஆர்மி பர்சனோட அப்பா அம்மா வந்துட்டு, சரி என் பையன் இவனுக்காக தானே உயிரை விட்டாங்க, பட் இவன் வந்து எப்படி குடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்கான், ஒரு நன்றி கூட இல்லாமல் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இதே போல் தான் நம்மளும் வந்து ஆண்டவர் நம்மளுக்காக உயிரை விட்டார், ஜீவனை விட்டார், அவ்வளோ அவமானங்கள் நிந்தைகள். ஆனால் நம்மளுக்கு அந்த நன்றி இருக்குதா? நம்ம வந்து இன்னும் குறை சொல்லிட்டு தான் இருக்கிறோம். எனக்கு இது இல்லைப்பா, எனக்கு அது இல்லைப்பா அப்படிங்கிறோம். சில இடத்துல நம்ம வந்து துன்மார்க்கமாங்கிறது வந்துட்டு இந்த குடிச்சிட்டு வெறிச்சிட்டு தவறான இது அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அவருக்கு பிடிக்காத காரியங்கள் செய்கிறது, அவருக்கு சாட்சி இல்லாமல் நிற்கிறது, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கிறது. ஸோ இந்த மாதிரி காரியங்கள் நம்ம வந்து பண்ணுறோம். நேரத்துக்கு ஏற்ற மாதிரி போய் பேசுகிறது, சில பாவ காரியங்கள் பண்ணுறது அப்படிங்க. ஆண்டவரை விட்டு பிரிக்கிற மாதிரி இருக்க விக்கிரகாராதனைனா வெறும் இது சிலைகளை வணங்குறது மட்டும் இல்லை, ஆண்டவரோட அன்பை விட்டு பிரிக்கிற எல்லாமே நம்மளுக்கு விக்கிரகம் தான். ஸோ அந்த மாதிரி காரியங்கள் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப ஆண்டவர் வந்து அந்த இடத்துல மன வருத்தப்படுறாரு. இவங்களுக்காக தானே நான் வந்துட்டு என் ஒரே பிள்ளைய நான் வந்து பலியாக கொடுத்தேன், ஆனால் இவங்க இவ்வளோ துன்மார்க்கமாக போயிட்டுருக்காங்களே. இப்போ நடக்கிற காலகட்டத்தில் பார்த்தோம்னா எவ்வளோ அருவறுப்புகள் பூமியில் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஆண்டவர் இது பண்ணுறாரு. அதுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களா, ஆண்டவர் எனக்காக என் பாவத்தை மன்னிக்க எனக்காக சிலுவையில் சிந்தினார், என் நோய்களை போக்க சிலுவையில் ஏசப்பா ரத்தத்தை சிந்தினார் அப்படிங்கிற அந்த நன்றி உணர்வு ஒவ்வொரு நாளும் இருக்கணும். நம்மளுக்கு பாடுகள் வரும், ஏன்னா உபத்திரவம் உண்டு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ உலகத்தில் உபத்திரவம் உண்டு. அந்த உபத்திரவம் வரப்போ நம்ம சோர்ந்து போகாமல் நம்ம இன்னும் அதிக உற்சாகத்தோடு ஆண்டவரை வந்து அவருக்கு நன்றி சொல்லணும். எல்லாம் தாவீது சொல்லுவார், எக்காலத்திலும் என் வாய் உம்மை துதிக்கும், உங்கள் துதி என் வாயில் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஆண்டவரை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ துதிக்கிறோமோ, நான் துதிகள் பிரியப்படுகிற தேவன், என் பிள்ளை என்னை துதிக்கிறா, எந்த சூழ்நிலையிலையும் என் பிள்ளை என்னை துதிக்கிறா அப்படின்ட்டு தான் ஆண்டவர் பார்க்குறாரு. அதுபோல் அந்த நம்ம உணர்வுள்ள இருதயம் இல்லாத நண்பனை போல் இல்லாமல் நம்ம வந்து ஆண்டவருக்கு ஏன்னா நல்ல நண்பன் வந்து தனக்காக ஜீவனையும் கொடுத்தான். அது போல தான் அந்த தனக்காக ஜீவனை கொடுத்த நண்பனை வந்து நன்றி இல்லாமல் இது பண்ணாங்க. ஸோ நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம அந்த உணர்வில்லாத நண்பனை போல் இருக்கிறோமா, இல்லை ஆண்டவருக்கு நன்றி உள்ள உணர்வு கொண்டு இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி. ஸோ நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ சிஸ்டர்ஸ். காட் பிளஸ் யூ ஆல்.